வணக்கம். வெல்கம் டு சுபாஸ் அடுக்களை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஃப்ரெஷிங் மொஜிட்டோஸ் பார்க்கலாம். ப்ளூ கிராக்கோ மொஜிட்டோ, இது கூடயே விர்ஜின் மொஜிட்டோ, இந்த 2 ஃப்ளேவரும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே எல்லாருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இது நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது ப்ளூ கிராக்கோ மொஜிட்டோ ஃப்ளேவர் உள்ளது. இப்போ இது கூட நிறைய ஃப்ளேவர் இருக்குது. லெமன் இருக்குது, மின்ட்டு, ஆரஞ்சு இருக்குது, ரோஸ் மொஜிட்டோ, வாட்டர்மெலன், கிவி, இது மாதிரி எதுனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டது நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ஒவ்வொரு கலர்லேயும் இருக்கும், ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் இருக்கும். நான் இன்றைக்கி இப்போ எடுத்துருக்கிறது ப்ளூ கலர். இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் உப்பு. இது நீங்கள் உங்கள் பிளாக் சால்ட்டு கிடைச்சது நல்லது தான். இப்போ இதுக்கு லெமன் 1, புதினா இலைகள் 2, 3 எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஐஸ் க்யூப் வேணும். இப்போ இந்த மொஜிட்டோ செய்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் வேணும் இல்லையா? இது நான் ஸ்ப்ரிட் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு விருப்பமானது எடுத்துக்கலாம். சோடா எடுத்துக்கலாம். ஜூஸ் வகைகள் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளூ மொஜிட்டோ பண்ணுறதுனால நான் இது ஸ்ப்ரிட் எடுத்திருக்கேன். இதனால் நமக்கு சுகர் தேவைப்படாது, சால்ட் மட்டும் போதும். இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் ஒரு 200 ml நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா 130 ரூபா வருது. இப்போ இதை நம்ம அந்த ப்ளூ கிராக்கோவை நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா விலையும் அது கம்மி தான். நமக்கு தேவையானப்போ நம்ம சம்மர் ட்ரிங்க்ஸ்க்கெலாம் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துக்கலாம், நம்மளும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரேட்டும் கிடையாது. இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம இந்த லெமன் பீஸை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கல. நம்ம ஸ்ப்ரிட் யூஸ் பண்ணுறதுனால நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கல. நீங்கள் சோடா யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ரஷ் பண்ணணும். நான் அதுக்கு டூல்ஸ்லாம் உண்டு. நான் வீட்டில் உள்ள இந்த பொட்டேட்டோ மேஷருடைய பேக் சைடை யூஸ் பண்ணி நான் இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறேன். இதனோட ஜூஸ் எல்லாம் நல்லா வரும். ப்ரெஸ் பண்ணும்போது, கிளாஸில் பண்ணும்போது கவனமாக பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுக்கிற ஐஸ் க்யூப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸில் உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த சின்ன கிளாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளூ கிராக்கோ எடுத்துக்கிறேன். இது கூடயே இந்த ப்ளூ கிராக்கோ கூட நம்ம வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணலாம். நான் அதனுடைய வீடியோவும் நான் தனியாக போடுறேன் அதை. இப்போ இதில் இந்த ஐஸ் க்யூப்பில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்ப்ரிட்டு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ப்ளூ கிராக்கோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா கலர் கொஞ்சம் டார்க்காக வரும், அவ்வளோதான். நான் இப்போ கொஞ்சம் லைட் கலராக சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய ப்ளூ கிராக்கோ ரெடியாக இருக்குது மொஜிட்டோ. ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். சம்மர் நேரத்தில் வந்த விருந்தாளிக்கு கொடுக்குறதுக்கும் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விர்ஜின் மொஜிட்டோ பார்க்கலாம். இதுவும் அதே ப்ராசஸ் தான். நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் இதில் நான் வேறு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அதே போல் லெமன், சால்ட்டு சேர்த்துக்கலாம், மின்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா க்ரஷ் பண்ணணும்.
நான் இந்த இதுலேயும் நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிடலை, சுகரும் சேர்த்துக்கல. நம்ம ஸ்ப்ரிட் யூஸ் பண்ணுறதுனால. இப்போ பாருங்கள், இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு மிட்டாய். சூட மிட்டாய், பம்பர மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிடிச்சமான ஒரு மிட்டாய். இதை நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 கிளாஸ்க்கு, ஒரு கிளாஸ்க்கு 2 பீஸ். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் இந்த கிளாஸில் சேர்த்துக்கிறேன். இந்த விர்ஜினுக்கு இது நல்லாயிருக்கும். இது கூடயே நம்ம ஐஸ் க்யூப்பும் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிட்டு நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சோடா சேர்க்குறதா இருந்தால் சுகர் சேர்க்கணும். இந்த மொஜிட்டோ சோடா சேர்த்து நீங்கள் செய்யலாம். ஆரஞ்சு ஜூஸ், கிவி ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டங்கள் சேர்த்து நீங்கள் பைனாப்பிள் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணலாம். அதனுடைய வீடியோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒன்று ஒன்றா போடுறேன். அருமையான 2 ரெஃப்ரெஷிங் மொஜிட்டோஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய மொஜிட்டோஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இனிமேலும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.